தமிழ் சினிமா கோலிவுட் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம்னா 2025 என்ன மாதிரி இருந்தது அப்படின்றதா இந்த டிஸ்கஷன் இருக்க போகுது. 2025 வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கொஞ்சம் ஏமாற்றமா தான். கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றமா தான், ரொம்ப ஏமாற்றம்னே சொல்ல நினைக்கிறேன். அஜித் சாரை வந்து அப்படி ஒரு இதுல பார்த்து தான் எனக்கு பார்த்து ஓகே ஒரு அன்ஹிஞ்சான ஒரு ரோல், அவ்வளவுதான் மங்காத்தா ரேஞ்சுக்கு ஏதோ ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மஜாவா வெயிட்டிங். பட் நிறைய பேத்துக்கு வந்து குட் பேட் அக்லி வந்து அது என்ன கலெக்ட் பண்ணுச்சு, கிரிட்டிக் என்ன சொன்னாங்களாம் விட்டுருவோம். ஒரு ஆடியன்ஸா, ஒரு ஃபேன் ஆடியன்ஸா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு தானே நிறைய பேர்த்த. அந்த புது படங்கள் வரலே தவிர பழைய படங்கள் அத்தனை படம் வந்து ரீ-ரிலீஸ் ஆரம்பிச்சு, சச்சின்ல ஆரம்பிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ரீ-ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க படம் ரீ-ரிலீஸ் அவரோட த்ரூ அவுட் தி இயர். இப்போ நீங்க பண்ணலனா என்னங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டாங்க எல்லாருமே. இந்த வருஷம் தீபாவளி வந்து எல்லாமே 90s கிட்ஸ் ஹீரோ. அதுல எல்லாருமே துருவ் விக்ரம் 90s பார்ன், பிரதீப் ரங்கநாத் 90s பார்ன், எக்ஸப்ட் ஹரிஷ் கல்யாண் மட்டும் கொஞ்சம் லேட் 80s இருப்பாரு நினைக்கிறேன். 3 பேர் அப்படி வராங்க. அதுல ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு டீசல் பெரிய லெவல்ல நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசப்ஷன் டீசல் கிடைக்கும். ஏன்னா மத்த ரெண்டுமே பயங்கரமா. ஆமா பைசன் ரொம்பவே சூப்பரான படம். டூட் வந்து ஒரு நம்பர் 1 பொசிஷன் வந்து எடுத்துருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலியோட மிகப்பெரிய படம் ரெட்ரோ. ஆமா, ஏன்னா அந்த வருஷத்தோட த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படம் வந்து ரெட்ரோ. அது அகைன் நமக்கு ரெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு இது இருந்தது, மிக்ஸ்டா இருந்துச்சு. ஓகே அது சரியா ஒர்க் ஆகல அந்த ஒரு ஜோன்ல இருந்ததுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த செகண்ட் படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்துச்சுல டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. அப்படியே அந்த பக்கம் போச்சு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து மணிரத்னம் படம் 38 வருஷமா நாயகனுக்கு அப்புறம் இப்போ சேர்றாங்க. இந்த பக்கம் வந்து எஸ்டிஆர், ரகுமான், அபிராமி, யாரு வேணும் வேற? இவ்வளவு இது இந்த இதுவே போதும்ல நமக்கு. படம் அது ஓரளவுக்கு இருந்தாலும் இவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்களா, அந்த ஃபீல் எனக்கு இருந்தது. பட் சம்வேர் அந்த படம் வந்து எனக்கு ஒர்க் ஆகல. அடுத்த டிசப்பாயின்மெண்ட் கூலி. நான் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவே கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த 2 வார்த்தை 1000 கோடி. 1000 கோடி அப்படின்றது அடிக்குது கண்டிப்பா 1000 கோடி. ஏன்னா ரஜினி அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம் இருக்கோ, ஒரு டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு ஸ்டார்டம் இருக்குது. அவரோட படங்கள் அப்படின்னாலே எங்கேயோ போகும். இஃப் கூலி ஒர்க்கா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து நார்த்ல தான் நம்ம பார்த்துருப்போம். வந்து முடிவுக்கு வரப்போகுது. கடைசி மாசத்துக்கு முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 நாள். ஆமா 30 நாள் தான் முடிஞ்சிருச்சு. யூஸ்வலாக என்ன, இந்த இயர் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த இயரோட ரிப்போர்ட்டை நம்ம பார்ப்போம், இந்த இயர் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ தமிழ் சினிமா கோலிவுட் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம்னா 2025 என்ன மாதிரி இருந்தது அப்படின்றதா இந்த டிஸ்கஷன் இருக்க போகுது. 2025 வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கொஞ்சம் ஏமாற்றமா தான். கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றமா தான், ரொம்ப ஏமாற்றம்னே சொல்ல நினைக்கிறேன். இல்ல நான் எனக்கு சில ஒர்க் ஆகாத படங்கள்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சது. அதனால நான் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டேன். எனக்கு 2025ல ஜனவரி 1ஆம் தேதி சுரேஷ் சந்திரா அவர்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ரைட்டு கமான் தலைவர் வந்து போட்டாரு, வாழ்த்துக்கள்னு ஒரு நியூ இயர் போஸ்ட்டை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பொங்கலுக்கு வர வேண்டிய விடாமுயற்சி கொஞ்சம் தள்ளி வருது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பார்த்தா என்னடா 2025 ஆரம்பமே இப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. யூஸ்வலா வந்து அஜித் சாரோட படங்கள் வந்து அது 1-2 டைம் தள்ளும். அதுல வந்து அது நமக்கு சர்ப்ரைசிங்கா இல்ல. பட் இன்னொரு சர்ப்ரைசிங்கா இருந்த விஷயம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 2 படம் ஒரே வருஷத்துல. ஆமா கரெக்ட். ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, குட் பேட் அக்லியும் இந்த வருஷத்துல வந்துருமா அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த கார் ரேசிங் இதுல ஒரு மைக்ல வந்து ஒரு இதுல சொல்லிடுவார், என்னோட படம் 2 படம் அடுத்தடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. அதுல ஷூட்டிங் நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டு அப்படின்னா கிரேட். அப்போ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஒர்க் அதுக்கப்புறம் முடிஞ்சு எப்படி இந்த வருஷம் வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ 2 படம் வருது. நான் பீங்க தலை ஃபேன் வந்து ஓகே ரைட் 2 படம் வருது அப்படின்றது எனக்கு செம்ம எக்ஸைட்டிங். ரைட்டு விடாமுயற்சி ஒரு வைப்பு கொடுக்கும், குட் பேட் அக்லி ஒரு மாதிரி வைப்பு கொடுக்கும். குறிப்பா எஸ்பெஷலி குட் பேட் அக்லி மேல எனக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏன்னா ஆதிக் ரவிச்சந்தர் எக்ஸென்ட்ரிக்கான ஒரு இது. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சுல அஜித் சாரை வந்து அப்படி ஒரு இதுல பார்த்து எனக்கு பார்த்து ஓகே ஒரு அன்ஹிஞ்சான ஒரு ரோல், அவ்வளவுதான் மங்காத்தா ரேஞ்சுக்கு ஏதோ ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மஜாவா வெயிட்டிங். பட் நிறைய பேத்துக்கு வந்து குட் பேட் அக்லி வந்து அது என்ன கலெக்ட் பண்ணுச்சு, கிரிட்டிக் என்ன சொன்னாங்களாம் விட்டுருவோம். ஒரு ஆடியன்ஸா, ஒரு ஃபேன் ஆடியன்ஸா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு தானே நிறைய பேர்த்த. ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லி மாமேன்னு ஆரம்பிச்சு தனி உலகத்துக்கு போறாரு. தூக்கி போ ஒரு கிரேசியா இருந்தது எனக்கு. ஆமா, ஒரு கிரேசி ரைடு தான், ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான். ஒரு படத்தோட ஃபார்மேட்ல இல்லாம ஒரு அது கம்ப்ளீட்டா ஒரு ஃபேன் பாய் சம்பவமா. அது வந்து அது நியாய தர்மத்தெல்லாம் தூக்கி வச்சு ஓரமா வச்சுட்டோம் அப்படின்னா படமா என்ஜாய்மெண்டா இருந்துச்சுல்ல. அதுக்குதான் இப்போ என்னன்னா வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லி மாமே அப்படின்னு சொல்லும் போது அது இந்த உலகத்திலே இல்ல, அது டோட்டலா வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிடும். அந்த யூனிவர்ஸ்ல வந்து
ஜான்விக்லாம் இவர் தான் காப்பாத்துறாரு, ஜான்விக்கு காப்பாத்துறாரு, ப்ரொஃபசர் வந்து இவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் செம பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறேன், வெறித்தனமா கத்துறேன் இதெல்லாம் மாசுரா அப்படின்னு. ஆனா அப்கோர்ஸ் அதுல வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ல அதோட நிறைய ஏமாற்றங்கள் இருந்தது, அதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். பட் ஆனா எனக்கு பர்சனலி குட் பேட் அக்லி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு ஃபேன் ஃபீஸ்டா இருந்தது. இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஃபேன் ஃபீஸ்டா 2 படம் ஒரே வருஷத்துல, ஒரு படம் அப்படி இப்படி இருந்தாலும் இன்னொரு படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் வந்து விஜய் சார் ஃபேன்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து என்னதான் அரசியல் அதெல்லாம் வச்சு ஒரு பாசிட்டிவ் அவங்களுக்கு வந்து ஒரு அப்டேட்ஸ் நிறைய இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் வந்து அன்லைக் ஒரு விஜய் சாரோட வருஷமா இருந்துச்சு. அவர் நிறைய பப்ளிக் இடங்கள்ல பார்த்தோம், நிறைய அவரோட வந்துகிட்டே இருந்தது, அவரை பத்தின நியூஸ் இருந்துச்சு. ஆனா படம் வரல, புது படம் அப்படின்றது எதுவுமே இல்லை. யூஸ்வலா இந்த இதுதான் அவரோட கடைசி இயர் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இந்த வருஷம் அக்டோபர் தான் ஜனநாயகன் படம் தளபதி 16 ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணும், அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது அக்டோபர் 2025 தான் போட்டுருந்தாங்க. சரி, அப்போ 2025 தான் அவரோட கடைசி மூவி இயரா இருக்க போகுது அப்படின்னும் போது மேபி லைக் பொலிட்டிக்கல் ரீசனா இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டோன்னா எலெக்ஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களா, என்ன ரீசன்ஸ் அப்படின்னு தெரியல. பட் அந்த 26க்கு மாத்தப்பட்டுச்சு. ஆனா அந்த புது படங்கள் வரலையே தவிர பழைய படங்கள் அத்தனை படம் வந்து குஷில ஆரம்பிச்சு, சச்சின்ல ஆரம்பிச்சு, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க படம் ரீரிலீஸ் அவரோட த்ரூ அவுட் த இயர். இப்போ நீங்க பண்ணலன்னா என்னங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டாங்க எல்லாருமே. அது ஒரு மஜாவான ஒரு இதுதான் இந்த டைம் ரீரிலீஸ்ல, அது ஒரு நல்லது. அண்ட் இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு பெரிய ஸ்டாருக்கு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. யாருன்னா பிரதீப். இந்த வருஷம் வந்து யாரு வருஷம், இது அவர் வருஷமா, தலைவர் வருஷமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இல்ல இது ஏன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிராகன் படம் ரிலீஸ் ஆச்சு. டிராகன் படம் வந்து குட் பேட் இது இந்த படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆக வேண்டியது, விடாமுயற்சியோட ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் தலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போனாங்க. போய் பார்த்தா விடாமுயற்சி வந்து நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. நான் பர்சனலி எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருந்துச்சு. ஏன்னா டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ட் ஹீரோயிசம் அப்படின்றத தாண்டி அது நிறைய ஒரு நான் சொன்னல சில படங்கள் என்னதான் பப்ளிக்கா ஏமாற்றம் கொடுத்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுல வந்து விடாமுயற்சி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. எனக்கு விடாமுயற்சி ஒரு மாதிரி நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாட்சா தான் இருந்துச்சு. அண்ட் அதுல சில விஷயங்கள் கொஞ்சம் அதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சில கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் பேஷ் பண்ற அளவுக்கு மோசமா சொல்ற அளவுக்குலாம் எனக்கு அப்படி தெரியல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அந்த விடாமுயற்சி வந்து நிறைய பேர் டிசப்பாயிண்ட் பண்ண எல்லாத்தையுமே இப்ப நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் ஆமா சரியான படம். அது என்ன ஓட்டம் ஓடிச்சுட்டு பாக்ஸ் ஆபீஸ்ல 150 கோடி வரைக்கும் வசூல். பிரதீப்போட கெரியர்னு எப்படி நம்ம சொல்றோம், 2வது ஹீரோவா நடிச்ச படம். ஓகே, ஸ்டில் அவரோட கெரியர்ல அதுதான் ஹையஸ்ட் கலெக்ட் பண்ண படம். அண்ட் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா பாக்குறேன். ஏன்னா எந்த ஒரு ஆக்டருக்குமே ஃபர்ஸ்ட் படம் வந்து 100 கோடி அப்படின்றது ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. அந்த விக்டரிய 2வது டைமும் நான் டபுள் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டினது வந்து டிராகன்ல ஒரு மிகப்பெரிய. நம்ம நிறைய பேர் லவ் டுடே ஒரு மேஜிக் தான் அப்படின்னு நினைக்கும் போது அது மேஜிக்லாம் இல்ல, நான் வந்துட்டேன் அந்த லீக்ல நான் இருக்கேன் அப்படின்னு காட்டின மாதிரி இருந்தது டிராகன். ஆமா, அதெல்லாம் ஒரு எனக்கு ஆக்சுவலா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் 100 crores நம்ம பார்த்ததே கிடையாது, ஹிஸ்டரியே பார்த்தது கிடையாது. முதல் படமே 100 டைரக்டர்ஸ்க்கு இருந்திருக்கு, டான் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்தது. பட் ஒரு ஸ்டாரா ஹீரோவா அறிமுகமாகிற ஒரு படத்துல வந்து ஃபர்ஸ்ட் இல்ல. ஏன்னா டைரக்டரோட நேம் இருந்தாலும் அதுல ஹீரோட இப்போ சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹீரோ இருக்காரு. அவருக்கு ஒரு கிரௌட் புல் செய்யுது. அவர் அதுக்கு முன்னாடி டாக்டர்னு ஒரு 100 crore படம் கொடுத்திருக்காரு. அடுத்த படமே டான் அப்படின்னு போது அவருக்கு ஒரு பெரிய புல் இருக்கு. பட் இங்க அப்படி கிடையாது. ஆமா, அந்த ஹீரோவே கண்டென்ட் இழுத்துச்சு அந்த படத்தை. அதுதான் இல்ல பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்தா பாக்குறேன். கண்டென்ட் ஓரியன்டா சரியான தாறு மாதிரி. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா பிரதீப் கன்னியா மாறிடுவீங்க இல்லையோ நீங்க. பயங்கரமா மாறிடுவேன். அதுல ஒண்ணும் பிரச்சனை. அடுத்து டிராகனுக்கு அடுத்து டூடுமே அதை தான் பண்ணுச்சு. டூடு வந்து கொஞ்சம் கண்டென்ட்டா நிறைய ஒரு இது இருந்துச்சு. சிலர் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க. சிலர் வந்து இல்ல ஒர்க் ஆகல அப்படின்னு இருந்தாங்க. ஆனாலும் அது வந்து ஒரு 100 crores வந்து கலெக்ட் பண்ண மேனேஜ் ஆச்சுன்னா அப்ப இது நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது? இது பிரதீப்போட இதுதான் ரைஸ் ஆஃப் பிரதீப் ரங்கநாதன். இதெல்லாம் பிஆர் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு நிறைய இதுல, இனிமேல் வந்து தியேட்டர் செலிப்ரேட் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து நிறைய சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த ஃபேண்டம்ன்றது கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க டைம்ல வந்து இல்ல நான் வரேன் அப்படின்றது வந்து பிரதீப் காட்டினார். அது பியூர். இன்னொன்னு என்னன்னா டிராகன் வந்து ஒரு நல்ல யுனானிமஸான ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. டூடுக்கு அப்படி கிடையாது, ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்தது.
இருந்தாலும் அது அவ்வளவு தூரம் அந்த 100 crore வரைக்கும் அதை புஷ் பண்ணி இழுத்துட்டு போகுதுன்னா இல்ல பிரதீப்போட ஸ்டார்டம் ஒரு மிக முக்கியமான ரீசன் நான் பாக்குறேன். எப்பவுமே நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா எப்பவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய படங்கள் வந்துடும். அஜித் சார் படம் இருக்கும், விஜய் சார் படம் வரும், ரஜினி சார் கமல் சார் படம் வரும், சூர்யா சார் படம் இருக்கும், விக்ரம் சார் படம். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த டாப் 4 ஆக்டர்ஸ் இல்லாம ஒரு தீபாவளி வந்துச்சு. அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்தாரு. சிவகார்த்திகேயன் கார்த்தி 2 பேர் சொல்லிட்டு அந்த கேட்டுல இருந்து பண்ணாங்க. ஓகே, பிரின்ஸ் அண்ட் சர்தார். போன வருஷம் அமரன் அண்ட் அமரன் பிரதர் வந்தது இல்ல? ஆமா அமரன் பிரதர். சோ ஓகே, அந்த ஸ்டார் இருக்காங்க, அந்த பெரிய ஸ்டாரோட வேல்யூ இருக்காங்க. பட் இந்த வருஷம் தீபாவளி வந்து எல்லாமே ரொம்ப நியூ ஃபேஸஸ், கம்ப்ளீட்டா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நியூ ஜென் ஆக்டர்ஸோட தீபாவளியா இருந்துச்சு. துருவ் விக்ரம் எல்லாமே 90s கிட்ஸ் ஹீரோ. அதுல எல்லாருமே துருவ் விக்ரம் 90s பானு, பிரதீப் ரங்கநாத் 90s பானு, எக்ஸப்ட் ஹரிஷ் கல்யாண் மட்டும் கொஞ்சம் லேட் 80s இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு அவரே 90s கிட்ஸ் தப்பு இல்ல. சோ அப்படின் போது 3 பேர் அப்படி வராங்க. அதுல ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு டீசல் பெரிய லெவல்ல நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசப்ஷன் டீசல் கிடைக்கும். ஏன்னா மத்த 2 பேரும் பயங்கரமா பைசன் ரொம்பவே சூப்பரான படம். டூட் வந்து ஒரு நம்பர் 1 பொசிஷன் வந்து எடுத்துருச்சு. ஆமா, அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா பார்த்தோம்னா டெஃபினட்டா அது ஒரு மிகப்பெரியது. யூஸ்வலா என்ன 3 படம் ஒன்னா ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு படம் வந்து லைட்டா அடி வாங்க தான் செய்யும். ஏன்னா 3 படத்தை அக்கமடேட் பண்ற அளவுக்கு நம்ம ஊர்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரியா ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லைன்னு தோணுது. அதே எஸ்பெஷலி உங்களுக்கு டூட் ஒரு மாதிரியா நீங்க இந்த 3 படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து அடி வாங்கணும்னு சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரெயிட்டா 2019 தான் மைண்ட் போகுது. பரியேறும் பெருமாள், 96, ராட்சசன், அப்புறம் கிட்டத்தட்ட KGF, இது எல்லாமே ஒரே டைம்ல ஒரே நாள்ல ரிலீஸ் ஆன. எனக்கு KGF தெரியல, பட் ஸ்டில் இது ஒரு 4 படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. 4 படமும் ஹிட் ஆச்சு, செம்ம பெரிய ஹிட் ஆச்சு. எல்லாமே இதுல பார்ட் பிரேக்கிங்ல இன்னைக்குமே ஒரு இதா இருக்குது, அதை பீட் பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு 96 அந்த 96 ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகல, பட் அந்த ஒரு 1 வீக் பிஃபோர் அந்த மாதிரி ஒரே நாள்ல இந்த மாதிரியான படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி எல்லா படமும் ஐகானிக் படமாலாம் மாறி இருக்கு. அதெல்லாம் பெரிய விஷயம் தான். பட் ஆனா இந்த டைம்ல கொஞ்சம் டீசல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பைசனுமே என்னன்னா ஒரு சரியான படமே ஒரு 75 crores கலெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி படம் இப்போ துருவ் விக்ரம்க்கு வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு மார்க்கெட் இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. அவருமே சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் படமா இருக்கு. மாரி செல்வராஜுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அவருக்கு. அந்த ஏன்னா அவரோட டைரக்ஷன் பிடிச்சி நிறைய பேருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட் எல்லாம் தாண்டி ஒரு ஓவர் ஷூட் பண்ண படம் வந்து பைசன். இந்த டைம் ஃபைண்ட் ஆஃப் த இயர்லாம் இல்ல என்ன சொல்றது, கேம் சேஞ்சர் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அதுல நம்ம வந்து நிவாஸ் கே பிரசன்னா எடுத்து அவரோட பைசன் ஆல்பம் தான் ஒரு பெரிய ஷூஸை ஃபில் பண்ணாரு. சந்தோஷ் நாராயணன், ரகுமான் இருந்த அந்த ஷூஸ்ல வந்து நிவாஸ் கே பிரசன்னா எப்படி அப்படின்னும் போது தான் நான் போட்டு காட்டுறேன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. எதுக்கு சந்தோஷ் நாராயணன் விட்டு வர்றீங்க? ஏஆர் ரஹ்மான், சந்தோஷ் நாராயணன் விட்டு ஏஆர் ரஹ்மான் வரும்போதே நிறைய பேர் கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு நல்ல ஒரு ஃபார்முலா இருக்குது. அதோட மறுபடியும் வாழையில 2 பேரோட காம்பினேஷன் மறுபடியும் வரும்போது வாழையும் நல்ல ஹிட் ஆச்சு, சாங்ஸாவே பயங்கர ஹிட் ஆச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க நிவாஸ் கே பிரசன்னாட்ட போறீங்க? எக்கச்சக்க டவுட்ஸ் நான் பாக்குறேன் சோஷியல் மீடியா. எனக்கு நிவாஸ் கே பிரசன்னாட்ட நிறைய சாங்ஸ் பிடிக்கும். அந்த அடிய அழகையா இருக்கட்டும், இல்ல டக்கர்ல வர்ற அந்த என்ன பாட்டு ஜிவிஎம் பாடின அந்த பாட்டு. ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச சாங்ஸ் தான். பட் ஆனா எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா நிவாஸ் கே பிரசன்னாவோட இந்த ஃபிளேவர் நான் பார்த்தது ரொம்ப ஒரு ஃபோக்கியா, ரொம்ப ரூட்டடான இதுல டீ கொளுத்தி பாட்டு வந்துச்சு. கிரேட், he knows what he is doing அப்படின்னு இருந்துச்சு. சரியான ரைஸ். அதெல்லாம் நிறைய சின்ன படங்கள் வந்தது. நம்ம வந்து KGFல வர மாதிரி நீங்க கடந்து போயிட்டீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியை நம்ம விட்டுட்டோம். May 1 ரிலீஸ் ஆச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அந்த படம் ஹிட் ஆகணும்னு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட மிகப்பெரிய படம் ரெட்ரோ. ஆமா, ஏன்னா அந்த வருஷத்தோட த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படம் வந்து ரெட்ரோ வந்து அந்த அகைன் நமக்கு ரெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு இது இருந்தது, மிக்ஸ்டா இருந்துச்சு. ஓகே, அது சரியா ஒர்க் ஆகல அந்த ஒரு ஜோன்ல இருந்ததுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த செகண்ட் படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்னு இருந்துச்சுல டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. அப்படியே அந்த பக்கம் போச்சு. இது வந்து அஞ்சான் அண்ட் கதை திரைக்கதை வசனம்க்கு நடந்துச்சு. அஞ்சான் ஒரு பக்கம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் போது கதை திரைக்கதை வசனம் பீக் ஆச்சு அந்த வருஷம். அதே வந்து ரிப்பீட் ஆச்சு வந்து ரெட்ரோ விசஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி 100 கோடி கலெக்ஷன். நம்ம இப்பதான் பேசிட்டு இருந்தோம். இல்ல சரி, எனக்கு இன்னொன்னு நான் அதுக்கு வரேன், ரெட்ரோக்கு நான் பொறுமையா வரேன். டூரிஸ்ட் ஃபேமிலியோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஞாபகம் இருக்கு. சம காமெடியா எல்லாம் 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க இருந்து ஸ்ரீலங்கால இருந்து அப்படி கிளம்பி இங்க வருவாங்க. கிளம்பி வரும்போது அந்த சவுண்ட் போடுற அந்த ஷூ போட்டு வச்சிருப்பான், நடந்து பொறுமையா நடந்து போவான். அந்த பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சு ஓகே இந்த படம் கண்டிப்பா என்ன ஆகும் என்ன எதுவும் தெரியாது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ நான் போறேன். அந்த டைரக்டர் பேரியா என்னன்னு கூட எனக்கு தெரியாது.
படத்தோட ஹீரோ வந்து சசிகுமார் இருக்காங்க, ஹீரோயினா சிம்ரன் இருக்காங்க. இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா. சசிகுமாரோடைய ரோல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கத்தி குத்து அந்த ரேஞ்சில தான் அவர் பண்ணிட்டு அவருமே ரூரல் சப்ஜெக்ட் ரூட்டடா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாரு. சிம்ரன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, ஐ மீன் லைக் ஒவ்வொரு அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா இந்த இதெல்லாம் தனியா தெரிஞ்சாங்க. அவங்களோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோலா இருக்க போகுது அப்படின்றது எனக்கு இல்ல தெரிஞ்சது. அப்படி வரும்போது ஓகே ஒரு அதிக எக்ஸ்பெக்டேஷனோட போறேன். 100% என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமா டூரிஸ்ட் கம்ப்ளீட்டா இந்த வருஷத்தோட 2 முக்கியமான படங்கள் இருந்துச்சு. இந்த வருஷத்துல வந்து அதுக்கு வந்து நெகட்டிவே இல்ல. அது ஒண்ணு வந்து டிராகன், இன்னொன்னு டூரிஸ்ட் ஃபேமிலி. இதுதான் இது இந்த வருஷத்தோட 2 பீக்ஸ் வந்து இந்த 2 படம் யுனானிமஸான ஒரு ஹிட். ரெண்டுமே தவிர்க்கவே முடியல. இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து சோலோவா அந்த படம் வந்து அந்த ஹிட்டை எடுத்துக்கிச்சு. அது வந்து அதான் சொன்ன மாதிரி அந்த படம் ஹிட் ஆகணும்னே இருந்தது. ஸோ ஏன்னா எல்லாமே ஒரு இது இருந்துச்சு அந்த படத்துக்கு வந்து. நமக்கு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பனிங் ஷோ இல்ல, ரெட்ரோக் தான் இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் ஷோஸ்க்கு மேலதான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோவே இருந்துச்சு. பட் அது அப்படியே அந்த வீக்கெண்ட்ல அந்த ஃப்ரைடே சாட்டர்டே மாறுச்சு, எல்லாமே செகண்ட் டே மாறுச்சு. அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ரிசப்ஷன். நான் உண்மையா சொல்ல போனா நான் வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப பிடிக்கும், சூர்யா ரொம்ப பிடிக்கும், சந்தோஷ் ரொம்ப பிடிக்கும், பூஜா கிட்டே ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் போன ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எனக்கு படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்த்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் போனேன். அடுத்த நாள் நான் ரெட்ரோ பாக்குறேன். ஓகே ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு அந்த ரிவ்யூலாம் வருது. ஓகே மோசமா இருக்கு டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அப்படி இதுன்னு சொல்றாங்க. எனக்கு நான் ரெட்ரோ போய் பாக்குறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீரியஸாவா? ரொம்ப எனக்கு ஆக்சுவலா எனக்கு என்ன ரிவ்யூஸ் வந்துச்சோ அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒர்க் ஆகல. நான் வந்து இதை சொன்னா எப்படின்னு தெரியல, எனக்கு கங்குவா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? எனக்கு ரெட்ரோ ஆர் கங்குவானா நான் கங்குவா சூஸ் பண்றேன். ஏன்னா அந்த படத்துல ஒரு உண்மையிலே ஒரு எஃபர்ட் இருந்துச்சு, அந்த கங்குவால ஒரு எஃபர்ட் இருந்துச்சு. எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல நான் சொல்றேன், ரெட்ரோல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட், சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப் எங்கேயோ எனக்கு உட்காரலையோன்னு தோணுச்சு. நம்ம எப்பவுமே கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்ல ஒரு வேக்கியான ஒரு இடம் இருக்கும். நம்ம வந்து புதுசா ட்ரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன் ஒண்ணு இருக்கும் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் அது இதுல ஒர்க் ஆச்சான்னு கேட்டா எனக்கு ஒர்க் ஆகல. ஆனா நான் வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் கேட்டுட்டு தான் நான் கங்குவா போய் பார்த்தேன். ஒரு 1 வீக் மேலதான் நான் போய் பார்த்தேன். எனக்கு அந்த படத்துல வந்து ஒருவேளை அதை வந்து ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணதுதான் அந்த படத்தோட நெகட்டிவ்க்கு காரணமா அப்படின்னு தான் தோணுச்சு தவிர எனக்கு படத்துல தப்புகள் இருக்கு. ஆனா ஏன் போட்ட அடின்னு அடிக்கிற அளவுக்கு என்ன தப்பு இருந்ததுதான் எனக்கு கங்குவாக்கு தோணுச்சு. பட் அது இந்த வருஷம் இல்லல்ல. அதனால நம்ம இதை இப்போ உள்ள எடுத்துட்டு வர முடியாது. பட் அதுதான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கங்குவாவா ரெட்ரோவான்னும் போது ஐ ஃபீல் கங்குவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் திருப்பி அதான் சொன்னேன், இதை சொன்னா என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கங்குவா ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல கங்குவா பிடிச்சிருக்க பிடிக்கலன்றது எனக்கு ரெட்ரோவோட கங்குவா பிடிச்சிருந்ததை நான் ஏத்துக்கல. பட் அதுதான் எப்படின்னு தெரியல. எனக்கு என்னன்னா ரெட்ரோல இன்னொரு பெரிய பாசிட்டிவா நான் சந்தோஷ் நாராயணனை பாக்குறேன். அந்த ஓஎஸ்டில பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. யூஸ்வலா சந்தோஷ் நாராயணன் கார்த்திக் சுப்ராஜ் காம்போல வர எல்லாமே எனக்கு ஓஎஸ்டி ரொம்ப பிடிக்கும். ஜெகமே தந்திரம், மகான், அப்புறம் இது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லாம் பயங்கரமான ஓஎஸ்டி. எனக்கு அதெல்லாம் எனக்கு அந்த பாட்டு மட்டுமே நான் கேட்டுட்டு இருப்பேன். இப்போவே நான் அந்த ஒரு சாங்ஸ்லாம் இப்போவுமே கேட்டுட்டு இருப்பேன். டக்குன்னு போயிட்டு ஓஎஸ்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் கங்குவா, தக் லைஃப் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல். அது பீயிங் அ கமல் ஃபேன், கமல் வெரியன், கமலை கடவுளா பாக்குறேன். எனக்கு வந்து எனக்கு வந்து ஜூன் அப்படின்னு இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணப்பே நான் ஹாப்பி ஆயிட்டேன். ஜூன் தான் விக்ரம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே ஜூன் மாசம் வைப் நமக்கு. ஏன்னா ஜூன் வந்து நமக்கு எப்பவுமே பர்சனலா பிடிச்ச மந்த் இருக்கும்ல. ஜூன் என்னோட பர்த்டே மந்த். ஸோ அதனால எனக்கு அந்த விக்ரம் படத்தை கொடுத்த வைபை வந்து கண்டிப்பா இந்த படம் கொடுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மணிரத்னம் படம் 38 வருஷமா நாயகனுக்கு அப்புறம் இப்போ சேர்றாங்க. இந்த பக்கம் வந்து எஸ்டிஆர், ரஹ்மான், அபிராமி, வேற யாரு வேணும்? வேற இவ்வளவு இது இந்த இதுவே போதும்ல நமக்கு. படம் அது ஓரளவுக்கு இருந்தாலும் இவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்களா, அந்த ஃபீல் எனக்கு இருந்தது. பட் சம்வேர் அந்த படம் வந்து எனக்கு ஒர்க் ஆகல. எனக்கும் ஒர்க் ஆகல. அது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப அதிகமா டிசப்பாயிண்ட் பண்ண படம் வந்து இந்த வருஷத்தோட தக் லைஃப் தான் சொன்னேன். அண்ட் நான் உண்மையா சொல்ல தக் லைஃபோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் பார்த்துட்டு நான் எங்கெங்கயோ போச்சு என் மைண்டு. ஓகே ஏதோ டிஸ்டோபியன் வேர்ல்டு நடக்க போகுது, இது வந்து டியூனுக்கு நிகரா இருக்க போகுது, அப்படி என் மைண்ட் எங்கேயோ போகுது. ஏன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அவரோட கெட்டப் அப்படி இருக்கும். ஓகே ரேட்டில் இருந்து
எனக்கு இப்பவுமே தெரியல அது எதுக்கு அந்த யாக்குசான்ற ஒரு வார்த்தை வந்ததுன்ட்டு. அவர் நேபாள் போறாரு, அப்புறம் எதுக்கு ஜப்பானீஸ் மொழியில இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னு இன்னைக்குமே தெரியல. இல்ல அது அந்த படத்தை பத்தி பேசுறோம்னா நான் ரொம்ப ப்ராப்பரா ஒரு வீடியோவே போட்டு எதெல்லாம் நம்மளுக்கு டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னு வந்து சொல்லலாம். இல்ல சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு எனக்கு இதுல. ஏன்னா ஏஆர்எம்மனோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எனக்கு நிறைய எல்லாம் பார்த்துட்டு வேற லெவல், அவ்வளவு மெஜஸ்டிக்கா இருக்கு. எப்பவுமே நமக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல நிறைய படங்கள்ல, ரஹ்மானா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், பர்டிகுலர்லி பிஜிஎம் வச்சு சொல்றேன். இப்ப அவங்க படங்கள்லாம் படம் ஓரளவுக்கு இருந்தாலுமே அவங்களோட ஒர்க் வந்து செம்மையா இருக்கும். அது என்ன பண்ணா படத்தை எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். அப்படி கூட இதுல எப்படி இருந்ததுன்னா, ஏதாவது இருந்தா தானே இங்க நம்ம போட ஒண்ணு வரும். ரஹ்மான் சாரே உட்கார்றாரு கம்போசிஷன்ல, அங்க ஒண்ணு பார்த்து இங்க அவருக்கு அது எனர்ஜி வரணும்ல. அப்படித்தானே இத்தனை வருஷம் மணிரத்னம் சாரோட படங்கள்ல எல்லாம் ரஹ்மான் சார் அப்படிதானே ஒர்க் பண்ணிருப்பாரு. அது ஏதோ அந்த அந்த மேஜிக் இதுல டோட்டலா மிஸ் ஆச்சு. பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, பாட்டுலாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த வருஷம் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம்ல தக்லைஃப் பண்ணு. அப்படியா? ஆனா ஓஎஸ்டில வந்து கொஞ்சம் இல்ல வேணாம். எனக்கு வந்து நான் ஒரு விஷயத்த மட்டும் இந்த படத்துல நான் மறக்கவே மாட்டேன். என்னால அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து விண்வெளி நாயகா பாட்டை வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப தேவையே இல்லாத ஒரு பாட்டு அந்த படத்துக்கு. எண்டு கார்டுல கொண்டு போயிட்டு ஆக்சுவலா அந்த எண்டு கார்டுல நீங்க அந்த விண்வெளி நாயகா பாட்டைய மைண்ட்ல வச்சுக்கிட்டு விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அங்க போட்டா கூட உட்காரும். அந்த மாதிரி ஒரு பவரான இடத்துல யோசிச்சு பாருங்க, இப்படி திரும்புறாரு விண்வெளி நாயகான்னு ஓடுச்சுன்னா அது ஸ்ருதிஹாசன் வாய்ஸ்ல எல்லாம் கூஸ் பம்ஸா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்டு கூட இல்ல. அவர் ரொம்ப நார்மலா கண்ணாடியை போட்டு தடுக்கி வேற போவார் அந்த இடத்துல. அது வேணும்னே நடந்ததா இல்ல அது என்னன்னா எனக்கு தெரியல, ரியலிஸ்டிக்கா இருந்துச்சான்ட்டு. பட் ரெண்டுமே ரொம்ப மிஸ் மேட்ச் ஆச்சு. அது ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட். அந்த அதனால இந்த படத்தை பத்தி பேசிட்டே போனா இன்னும் பேசிட்டே. அடுத்த டிசப்பாயின்மெண்ட் கூலி. இந்த நான் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவே கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த 2 வார்த்தை, 1000 கோடி. 1000 கோடி அப்படின்றது அடிக்குது கண்டிப்பா 1000 கோடி. ஏன்னா ரஜினி அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம் இருக்கோ, ஒரு டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு ஸ்டார்டம் இருக்குது. அவரோட படங்கள் அப்படின்னாலே எங்கேயோ போகுமே. இஃப் கூலி ஒர்க்கா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து நார்த்ல தான் நம்ம பார்த்திருப்போம். கண்டிப்பா இன்னொரு அட்லி ஆயிருப்பாரு டெஃபினட்டா. அவர் நேரத்துக்கு ஷாருக் கான் எல்லாத்தையும் வச்சு மொத்தம் ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஷாருக் கான் சல்மான் கான் அப்படியே கொத்திட்டு போயிருப்பாங்க. அவர் எங்கேயோ போயிருக்கு பாருங்க. உண்மையா சொல்ல போனா கூலி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்து இந்த படத்துக்கு ஹை போக்கிட்டு ரஜினியும் இவரும் பண்றாங்க ரைட். ஆமா, நமக்கு இந்த பக்கம் ஒரு ஆக்டராவோட பீக் வந்து ரஜினி சார். ஆமா, இவரு வந்து எல்லாரையும் வச்சு ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து கார்த்தி சாரை வச்சு ஹிட், இந்த பக்கம் கமல் சார் வச்சு ஹிட், விஜய் சார் வச்சு ஹிட், புதுமுகத்தை வச்சு ஹிட், புதுமுகம் வச்சு ஹிட். சோ அப்போ ஒரு டைரக்டரோட பீக் அண்ட் ஒரு ஆக்டரோட பீக் எப்படா இணைய போறாங்கன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆமீர் கான் வராரு உள்ள, எனக்கு ஆமீர் கான் வராரு. ஓகே ரைட். எனக்கு நம்ம வந்து வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சன் பிக்சர்ஸ்ல இருந்து இது வந்துச்சு அப்படின்னும் போதே எனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு எல்லாத்துக்குமே அந்த அது எப்படான்னு காத்துக்கின்னு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அது அப்ப அந்த டைம்ல லியோ கூட ரிலீஸ் ஆகல. சோ இது வந்து லியோவோட இதை ஏத்தி விட்டுச்சு. அப்பா லியோ என்ன மாதிரி இருக்க போகுது. அது அந்த டைம்ல தான் அந்த சூப்பர் ஸ்டாரோட இஷ்யூ எல்லாம் போயிடுச்சு, இவரா அப்படின்றதெல்லாம். நான் இன்னொன்னு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா அதுல நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க படம் பொறுமையா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஓகே நல்ல டைம் எடுத்து அட் எண்ட் ஆஃப் டே நல்லா வந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதாக இருந்துச்சு. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தது, எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. போற பக்கம்லாம் கூலி எப்போன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரும்போது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இன்னைக்கு நடக்க போகுது, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னும் 2-3 ரவுண்டு போறோம், அதுன்னு போறோம். கூலி படம் டிக்கெட் கிடைக்காம நான் போறேன், எங்க போறேன், ஓடியன் மணி தியேட்டருக்கு போறேன், நேரம் திருவெற்றியூர் தாண்டி போறேன். நான் இங்க இருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போறேன் ஃபர்ஸ்ட் ஷோக்கு. எனக்கெல்லாம் பார்த்துட்டு ஓகே சில படங்களுக்கு தான் அவ்வளவு எஃபர்ட் போட்டு போவோம். பக்கத்துல எங்கேயாவது 2-4 தெரு தாண்டி போறோம் ஒரு தியேட்டருக்கு அப்படின்னா ஏதோ தாண்டி ஒண்ணு இருக்கு. 40 நிமிஷம் தாண்டி 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போறேன். நான் போயிட்டு ஓகே ரைட் போய் உள்ள உட்காடுறேன். எனக்கு முதல் விஷயத்துல இருந்தே ஒரு சின்ன ஏதோ தப்பா இருக்கே, ஏதோ கிளிக் ஆகலையே அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு இன்னொரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், நாகார்ஜுனா வில்லனா பண்றாரு. நாகார்ஜுனா வந்து நின்னாலே அவர் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு ஆறா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் அவரு. ஷோபின் ஷாஹிர் வராரு, இவரு யாரு நம்ம உபேந்திரா வராரு, உபேந்திரா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்கிறாரு. ஆமீர் கான் உள்ள வராரு. என்னன்னு எனக்குலாம் எதிர்பார்க்காது, எனக்கு போகாத. நம்ம அப்படித்தானே வளர்ந்துருக்கோம்.
லோகேஷ் கனகராஜ் அப்படிதான் நம்மள வளர்த்தாருன்னு வச்சுக்கோம். ஏன்னா விக்ரம்ல வந்து எல்லாத்தையுமே இப்போ கரெக்டா காட்டினாரு. நமக்கு அதெல்லாம் தான் மைண்டுக்குள்ள ஓடும். கமல் சாருக்கு அப்படி ஒரு படம்னா அப்போ ரஜினி சாருக்கு எப்படி ஒரு படம் இருக்கும் அப்படின்னு. அது எனக்கு ஆக்சுவலா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த பிளாட் செட்டிங்க்கு எடுத்துக்கிட்ட அந்த இதெல்லாமே வந்து எனக்கு லோகேஷ் கனகராஜோட ஃபிளேவர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கூலியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த இப்போ நம்ம விக்ரம்ல கூட ஃபகத் ஃபாசில வச்சு ஒரு மூவ் பண்ணிக்கிட்டே போவார்ல, அது வந்து கமல் சார பரவாயில்ல நீங்க செகண்ட் ஆஃப் வாங்க, ஏன் பிரில்லியன்ஸை யூஸ் பண்றேன் அப்படின்னு அப்படிதான் இருந்தது எனக்கு கூலியோட ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகே ஏதோ ஒன்று பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணார், அதை அவுக்கும் போது இருந்த அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லயே முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஃபீல். இல்ல இது 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 என்ன பண்ணலாம், அதை இப்படின்னு சொல்லிடலாம், அதை இப்படின்னு சொல்லிடலாம், இது இப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது ரொம்ப பேசிக்காவே ஸ்கிரிப்ட் லெவல்லே அது வந்து ரொம்ப பேசிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். அது ரஜினி சாரை வச்சு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு தோணுச்சான்னு தெரியல. எனக்குமே என்னன்னா அந்த ஒரு கூலி, தக் லைஃப், இந்த 2 படமே நான் ரொம்ப எதிர்பார்த்த படம். ஆனா 2மே எனக்கு டிசப்பாயின்மெண்ட். சில படங்களுக்கு தான் என்னன்னா இப்போ நம்ம அஃப்கோர்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால ஆஃபீஸில் அத்தனை பேர்கிட்டையுமே அந்த ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு போறியா அது பண்ணுறியா அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு படம் கூலி. படம் போகிறதுக்கு முன்னாடியே படத்தை பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்தால் எல்லாம் காதை போத்துவாங்க. ஏன்னா அதை பற்றி எதுவும் பேசுகிறா நான் ஈவினிங் போகிறேன், இன்னைக்கு நான் நாளைக்கு காலை தாண்டா போகிறேன், எதுவும் பேசாதீங்க. ஆக்சுவலாக இது எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள மீம்ஸ்லாம் இவங்க பார்த்துட்டாங்க. ஆமா, இவங்க பார்த்து என்னடா இப்படி இருந்துச்சாமே அப்படின்ட்டு அவங்க நம்ம கிட்ட கேட்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த ஒரு படம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதை பூர்த்தி பண்ணாம தான் போச்சோம். நமக்கு ரீசன்ட் டேஸாவே ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து ஒரு படத்தை வந்து ஹைப் கொடுக்க ஆடியன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அது எப்படின்னா ஹைப் கொடுத்தாலே அவங்க அந்த படத்து மேல லூசிங் இன்ட்ரெஸ்ட் ஆயிருது அவங்களுக்கு. ஆனாலும் இந்த படத்துக்கு ஹைப் கொடுத்தாங்க, அதை ஹைப்பை எடுத்துக்கிட்டோம். இந்த ஹைப் வேணும். ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கான எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஜெயிலருக்கு வந்து அந்த ஹைப் வந்து அந்த 1 வீக் பிஃபோர் தான் ஆரம்பிச்சது. ரொம்ப கிட்ட தான் ஆரம்பிச்சது. நம்ம வந்து என்ன ஜெயிலர் வரப்போகுது ஹைப் இல்லையே, அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட ஹைப்பே தூக்குச்சு. பட் கூலிக்கு அப்படி இல்ல, அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே அதோட ஹைப் இருந்துச்சு. அனௌன்ஸ்மென்ட்க்கு முன்னாடி பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் கேட்டதுல இருந்து ஹைப் தான் அவங்களுக்கு. சோ அந்த ஹைப் வந்து அந்த படத்துக்கு வேணும்னே நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்பதான் சாபக்கேடாயிருச்சு இல்ல, நம்மளே எடுத்துக்கிட்டோம். நம்ம அந்த ஹைப் எல்லாம் எடுத்துக்கிட்டு மூளைக்குள்ள ஏத்துனாதான் அங்க போய் பார்க்கும் போது அது பிளாஸ்டா இருக்கும். இப்ப அது என்ன ஆச்சு, எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. குடும்பஸ்தன்ல ரொம்ப நொட்டிக்கிட்டு போயிருச்சு அந்த மாதிரி. அதே மாதிரி குடும்பஸ்தன் எஸ், சின்ன சின்ன படங்கள், நம்ம என்ன சொல்றது, ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோ அந்த மாதிரி இல்லாம குடும்பஸ்தன் வந்து எனக்கு கொஞ்சம் என்னங்க பெரிய ஹீரோ, மணிகண்டன் பெரிய ஹீரோ தான். ஐ மீன் லைக் நான் பெரிய ஹீரோனா லைக் ரஜினி, கமல் ரேஞ்ச் நான் சொல்றேன். மணிகண்டனுக்குனே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு நம்ம எப்படி எவ்வளவு வந்து பிரதீப் வந்து புகழ்ந்து பிரதீப் மேல ஒரு கிரேஸ் இருந்துச்சு அப்படின்றமோ மணிகண்டனுக்கு இருக்கு. மணிகண்டனுக்குமே அந்த ஒரு கிரேஸ் இருக்கு. நானே பர்சனலா சொல்றேன், மணிகண்டன் படம் ஒண்ணு வருதுன்னா நான் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவேன். கண்டிப்பா நானும் தான். எனக்கு அந்த குட் நைட் மூவி பார்த்ததுல இருந்து எனக்கு மணிகண்டன் மேல ஒரு பெரியது. லவ்வர் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பெரிய லவ்வர்ல வந்து மணிகண்டன் கேரக்டர், அருண் கேரக்டர் பார்த்தாலே காண்டாகும். என்னையா பேசிட்டு இருக்கோம், போட்டு அடிக்கலாம் போல தோணும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் பிளே பண்ணிருப்பாரு. அவர் அதுதான் ஒரு ஆக்டர்னே நினைக்கிறேன். பாக்குறவங்களுக்குலாம் கோபம் ஏற்படுத்துற மாதிரியான ஒரு கேரக்டர். அதுக்கு ஒரு ஆக்டரா நான் அதுக்காகவே மணிகண்டன் வந்து வேற லெவல் அப்படின்னு இருக்கும். குடும்பஸ்தன் ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஜாலியான ஒரு படம். அது ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு படமாவும் இருக்கு. எனக்கு குடும்பஸ்தன் அண்டர் ரேட்டடா தோணுச்சு. இந்த ஹிட் ஆச்சு, அந்த படம் நல்லாவே கலெக்ட் ஆச்சு. ஒரு பிளாஸ்ட் இருக்கும்ல, அந்த படம் அதுக்கு ஈக்குவலான படம் தான். அது ஒரு பிளாஸ்டான படம். உட்காந்து பார்க்கும் போது நமக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்போம், அந்த எமோஷன் இருக்கும், கிளைமேக்ஸ்ல இருக்கிற அந்த இது இருக்கும். பட் அதோட அந்த பொட்டன்ஷியலுக்கு அந்த படம் இன்னும் பெருசா போயிருக்கணும் தான் நான் நினைச்சேன். குடும்பஸ்தன் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்ல டிராகனும் ரிலீஸ் ஆகுது. எனக்கு டிராகன் எந்த அளவுக்கு பாராட்டப்படிச்சோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இதையும் பாராட்டி இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹோல்சமான ஒரு ஜாலியான ஒரு படமா இருந்துச்சு. வர்ற காமெடி எல்லாம் வருது. அதனால அந்த நக்கலைட்ஸ் டீம் எடுத்தது யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு போர் அடிச்சா கூட இப்ப கூட பார்ப்பேன். தீபாவளி அலப்பறைகள், பேக் டு ஸ்கூல், கிரிக்கெட் அலப்பறைகள்லாம் இப்ப கூட உட்காந்து பார்த்துட்டு. அவங்களோட ஒரு படம் ப்ராடக்ட் வந்து அந்த ஃபிளேவர்ல இருந்துச்சு, சினிமாவோட அந்த மீட்டர்லயும் இருந்துச்சு. நமக்கு இந்த சதி லீலாவதி படம், கமல் சாரோட படம் அதெல்லாம் இருக்கும்ல, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு
ஹாப்பனிங்காவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த படங்கள்ல. ஒரு கலாட்டா இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த படத்துக்குள்ள. குழப்பத்துக்குள்ளே ஒரு காமெடி இருக்கும். இவர் கமல் சார் அது உள்ள மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணு பண்ணுவார். அது இருந்தது இந்த படத்துக்குள்ள. ஆனா அது ஏன் வந்து ரொம்ப மினிமலா தான் அந்த படத்தோட பீக் இருந்தது. இன்னும் பெருசா பீக் ஆயிருக்கணும் அந்த படம். அதுல நிறைய சோஷியல் இஷ்யூஸையும் ரொம்ப பயங்கரமா, ரொம்ப டீப்பா, ரொம்ப ஆழமா பேசியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு காமெடி படமா இருந்தாலும் எக்கச்சக்க சோஷியல் இஷ்யூஸ் வந்து அதுல அட்ரஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றது அதுல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன்.